கட்சிலாம் சிலலாம் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம வீட்டுல கூட 2 பேர் ஒருத்தன் ரசிகரா இருப்பான். சோறு போடாத திமுக ரசிகரா இரு, ஆனா கட்சியில இருக்கணும்னு சொல்லு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப 2026 தேர்தல் வந்து போகுது. தலைவர் 200 தொகுதியில ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாம் உத்தரவிட்டு இருக்கிறார். ஜெயிக்க போறோம். நேற்று கூட செங்கற்பேட்டில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு முந்தானம் தான் தெரியுது. மொத்த பேர் வந்துட்டாங்க ஊர்ல எல்லாம். தலைவர் போக முடியல. திருக்கழிக்குண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7,50,000 பேரு, செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேரு. அங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அது இல்லாம நலத்திட்ட உதவியில ஒரு 70,000 பேர் நடக்கிறாங்க. ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்து, அது காரணம் அவர் செய்யற திட்டங்கள் தான். அதனால 2026 மீண்டும் திமுக ஆட்சி வர்றோம், நான் அமைச்சரா வர்றோம், ராஜா எம்எல்ஏ வர்றோம்னா கிடையாது. இந்த ஆட்சி வந்தாதான் ஏழை மக்கள் வாழ முடியும். கீழ்மண்டலத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சொன்னா திமுக ஆட்சி வரணும்.